ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் எஸ்ஆர்ஹெச் டீம் கண்டி விளையாடுறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நடராஜன் அண்ணா தான். அவர் பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டியில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதற்காக அந்த அணியோட நிர்வாகமும் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நிறையா பரிசு பொருட்களும் வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் அதை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். டெல்லி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் பார்த்தோம்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாகவே இருந்திருக்கு நம்ம நடராஜன் அண்ணாவோடது. அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால நம்ம இந்தியன் கிரிக்கெட்டரான புவனேஸ்வர் குமார் பார்த்தோம்னா அவர் நம்ம நடராஜன் அண்ணாவை புகழ்ந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நடராஜன் ஒரு பணிவான மனிதர், அவர் எப்போதுமே கடின உழைப்பாளி தான், அவரோட உழைப்பு பார்த்தோம்னா இங்கே அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மையிலேயே ஒரு கடின உழைப்பாளி தான், அவரை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அப்படின்றதையும் அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, எஸ்ஆர்ஹெச் அணியோட கேப்டன் பேட் கமிங்ஸ் நம்ம நடராஜனாவோட புகழ்ந்திருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நடராஜர் ஒரு கடின உழைப்பாளி தான், யாக்கர் வீசுவதில் வல்லவர் என்பது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். சொல்லப்போனால் இந்த ஒரு வெற்றி நடராஜனுக்கு தான் சேரும் அப்படின்றத பேட் கமிங்ஸ் சொல்லியிருக்காரு. அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீமில் அவர் கடைசி வரைக்கும் விளையாடணும், நடராஜன் எஸ்ஆர்ஹெச் டீமில் கடைசி வரைக்கும் விளையாடணுன்றது தான் நம்ம பேட் கமிங்ஸோட ஆசையாகவே இருந்திருக்கு. புவனேஸ்வர் குமார் பேட் கமிங்ஸை புகழ்ந்து நம்ம நடராஜன் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் நம்ம இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான 2 கிரிக்கெட்டர்னால் அது பேட் கமிங்ஸும் புவனேஸ்வர் குமாரும் தான் இருக்காங்க. இதில் சிறந்த கேப்டனாகவும் நம்மளை சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமிங்ஸை சொல்லியிருக்காரு. ஒரு பந்து வீச்சாளர்களால் மட்டும்தான் மற்றொரு பந்து வீச்சாளர்களை புரிந்து கொள்ள முடியும். அவர் எல்லா திட்டத்தையுமே செயல்படுத்துறதுக்கு தகுதியானவர் அப்படின்றதையும் அவர் பேட் கமிங்ஸை புகழ்ந்திருக்காரு. அதே மாதிரி தான் புவனேஸ்வர் குமாரையும் சொல்லியிருக்காரு நம்ம நடராஜன். இதனால நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த மாதிரி இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.